ஓம் சாந்தி 9/3/2024 பாபா வாணியினுடைய தலைப்பு சொல்கிறார், மீठे बच्चे अब वापस जाना है, इसलिए पुरानी देह और पुरानी दुनिया से उपराम बनो. இனிய குழந்தைகளே, இப்பொழுது வீட்டிற்கு திரும்ப வேண்டும். ஆகையினால பழைய உலகம், பழைய தேகத்திலிருந்து விடுபட்டவராக ஆகுங்கள். अपनी बैटरी चार्ज करने लिए யோகி की भट्टी में बैठो. உங்களுடைய ஆத்ம பேட்டரியை சார்ஜ் போடுறதுக்காக யோகம் என்ற பட்டியில் அமருங்கள். प्रश्न, योग में बाप की पूरी करंट किन बच्चों को मिलती है? யோகத்தில் பாபாவிடமிருந்து ஃபுல் கரண்ட் எந்த குழந்தைகளுக்கு கிடைக்கின்றது? जिनकी बुद्धि बाहर में नहीं भटकती, யாருடைய புத்தியானது வெளிப்புறமாக அலையவில்லை. अपने को आत्मा समझ बाप की याद में रहते, उन्हें बाप की करंट मिलती है. எந்த குழந்தை தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பாபாவை நினைவு செய்கின்றார்களோ அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு பாபாவிடமிருந்து கரண்ட் என்பது கிடைக்கின்றது. பாபா பச்சோं को சகாஷ் देते हैं. பாபா குழந்தைகளுக்கு சகாஷ் சர்வ கசானா சக்திகளையும் அளிக்கின்றார். बच्चों का काम है बाप की करंट को कैच करना है. குழந்தைகளுடைய காரியம் என்னவென்றால் பாபா கொடுக்கக்கூடிய கரண்ட்டை கேட்ச் பண்ணணும். क्योंकि उस करंट से ही आत्मा रूपी बैटरी चार्ज होगी. ஏன்னா அந்த பேட்ரி டவுன் ஆயிட்டு இல்லையா, அப்போ ரீசார்ஜ் பண்ணணுன்னா பாபாவுடைய கரண்ட்டை நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த கரண்ட் மூலமாக ஆத்மா என்ற பேட்டரியானது சார்ஜ் ஆகும். தாக்கத் ஆயகி, சக்தி கிடைக்கும். விகர்ம வினாஷ் ஹோங்கே, விகர்மங்களும் வினாசமாகும். இசே ஹி யோகி அக்னி கஹா ஜாத்தா ஹே, இதைதான் யோக அக்னி என்று அழைக்கப்படுகிறது. இஸ்கா அபியாஸ் கர்னா ஹே. பாபா சொல்கிறது, யோகத்துக்கு அபியாசம் என்பது இருக்க வேண்டும், பயிற்சி என்பது இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. பகவான் வாட்ச் சொல்லக்கூடிய முரளி பகவானின் மகாவாக்கியம். बच्चों को घर भी याद पड़ता है, குழந்தைகளுக்கு வீட்டோட நினைவும் இருக்கிறது. बाप तो घर की और राजधानी की बात ही सुनाएंगे और बच्चे भी इन बातों को समझते हैं. பாபா கூட வீட்டை பற்றியும் குழந்தைகள் செய்யக்கூடிய ராஜ்யத்தோட விஷயங்களையும் தான் சொல்கிறார். குழந்தைகளும் பாபா சொல்ல சொல்ல அந்த விஷயங்களையும் புரிஞ்சுக்கிறீங்க. हम आत्मा का घर कौन सा है? என்ன புரிஞ்சுக்கிறோம்? நான் ஆத்மா, என்னோட வீடு எது? ஆத்மா क्या है? ஆத்மானா என்ன? ये भी अच्छी रीति समझ गए हैं. இதையும் நல்லா புரிஞ்சிருக்கீங்க. பாபா हमको आकर के पढ़ाते हैं. பாபா எனக்கு வந்து படிப்பிக்கின்றார். பாபா कहाँ से आते? பாபா எங்கிருந்து வரார்? பரந்தாம் சே, பரந்தாமத்திலிருந்து வரார். ऐसे नहीं कहेंगे पावन दुनिया बनाने कोई पावन दुनिया से आते, அப்படி கிடையாது. புது உலகத்தை படைப்பதற்காக புது உலகத்திலிருந்து வரார், அப்படி அல்ல. बात कहते हैं मैं सत्य की पावन दुनिया से नहीं आया हूँ. பாபா சொல்கிறார், நான் சத்தியுக புனித உலகத்திலிருந்து வரவில்லை. மே தோ கர் சே ஆயா ஹூம், நான் வீட்டிலிருந்து வருகின்றேன். ஜிஸ் கர் சே தும் பச்சே ஆயே ஹோ பாட்டு பஜானே, அந்த வீட்டிலிருந்து தான் நான் எந்த வீட்டில் வந்தேனோ, எந்த வீட்டிலிருந்து வந்தேனோ அந்த வீட்டிலிருந்து நீங்களும் கூட பார்ட் ப்ளே பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க. மேபி ड्रामा प्लान अनुसार हर 5000 वर्ष के बाद घर से आता हूँ. நானும் பாபா சொல்கிறார், நானும் ட்ராமா பிளான் படி 5000 ஆண்டுகள் கழித்து வீட்டிலிருந்து புறப்பட்டு வருகின்றேன். மே रहता ही घर में,
நான் இருப்பதே வீட்டில் தான், பரந்தாம் மே ஹூம். என்னோடய வீட்டுக்கு பேர் என்ன தெரியுமா? பரம்தாம். அங்கிருந்து தான் நான் வரேன்னு சொல்கிறார் பாபா. अच्छा, धारणिकाना मुख्य सारम। आत्मा को स्वच्छ बनाने लिए सफ़ेरे सफ़ेरे बाबा से सर्च लाइट लेनी है। ஆத்மாவை சுத்தப்படுத்துவதற்காக அதிகாலை அமிர்தவேளையில் எழுந்து பாபாவிடம் சர்ச் லைட், அந்த சர்ச் லைட்டை அடைய வேண்டும். புத்தியோகு பாகர் से निकाल एक बाप में लगाना है। புத்தியின் தொடர்பை வெளி உலகத்திலிருந்து, உலகாய சிந்தனைகளிலிருந்து விடுவித்து ஒரு பாபாவிடம் ஈடுபடுத்த வேண்டும். பாக்கி கரண்ட்டுக்கோ கேட்ச் கர்னா ஹே. பாபா கொடுக்கக்கூடிய கரண்ட்டை கேட்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், ஆப்பஸ் மே பாய் பாய்க்கே சச்சே லவ் சே ரேனா ஹே. தங்களுக்குள் சகோதரன் சகோதரன் என்ற சத்தியமான அன்புடன் இருங்க. சப்கோ ரெகார்டு தேனா ஹே. அனைவருக்கும் மரியாதை அளிங்க. आत्मा बाई अकाल तख्त पर विराजमान है, इसलिए बिरकुटी में ही देखकर बात करनी है. நான் ஆத்மா, நான் சகோதர ஆத்மா. அடுத்தவர்களையும் அந்த ஆத்மாவினுடைய பிருக்குட்டி, நெற்றி பூர்வ மத்திய இருக்குல்லையே, அதுக்கு பேர் பிருக்குட்டி. அந்த இடத்துல மற்ற ஆத்மா அந்த இடத்துல இருக்கின்றதுன்னு நினச்சி பிருக்குட்டியை பார்த்து உரையாடல் செய்யுங்க. வரதானம், अपने संपर्क द्वारा अनेक आत्माओं की चिंताओं को मिटाने वाले सर्व के प्रिय भव. தனது தொடர்பின் மூலமாக அனைத்து ஆத்மாக்களினுடைய கவலைகளை அழிக்கக்கூடிய அனைவருக்கும் பிரியமானவர் ஆகுங்கள். वर्तमान समय व्यक्तियों में स्वार्थ भाव होने कारण और वैभवों द्वारा अल्पकाल की प्राप्ति होने कारण ஆத்மாயே कोई न कोई चिंता में परेशान है. பாபா சொல்கிறார், இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் ஏதாவது ஒரு சுயநலத்தின் எண்ணத்தோட இருக்கிற காரணத்தினால வைபவத்தின் மூலமாக, அதாவது சாதனங்கள் மூலமாக அல்பகால பிராப்தி அடைந்ததின் காரணமாக ஏதாவது கவலை அல்லது குழப்பத்தில் ஆட்பட்டுள்ளார்கள். आप शुभ चिंतक आत्माओं के थोड़े समय के संपर्क भी उन आत्माओं की चिंताओं को मिटाने का आधार बन जाता है. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் சுப சிந்தக், அனைவருக்கும் நன்மைகளை ஏற்படுத்தும் வகையில் உங்கள் சிந்தனைகளை செலுத்தக்கூடியவர்கள். அப்போது அப்படிப்பட்ட உங்களுக்கு கொஞ்ச நேரம் உங்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை கவலையிலிருந்து அழிப்பதற்கான சாதனமாக அது ஆகிவிடுகிறது. கொஞ்ச நேரத்திலே அந்த கவலையெல்லாம் அப்படியே மறைஞ்சிடுது. குழப்பத்தில் வரக்கூடியவங்களுடைய குழப்பங்கள்லாம் தெளிஞ்சிடுது. காரணம் என்ன? நம்மளுடைய சுத்த சுபமான சங்கல்பத்தோட காரியம். आज विश्व को आप जैसा शुभ चिंतक आत्मा की அவசியக்தா ஹே. பாபா சொல்கிறாங்க, இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களுக்கும் சுப சிந்தனை செய்யக்கூடிய ஆத்மாக்கள் என்பது மிக அவசியமாக இருக்கிறது. इसलिए आप विश्व को अति प्रिय हो. ஆகையினால நீங்கள் முழு உலகத்திற்கும் மிக பிரியமானவராக இருக்கீங்க. ஏன்னா துக்கி ஆத்மாக்களுக்கு துக்கத்திலிருந்து சுகம் கொடுக்கணும், அசாந்தி ஆத்மாக்களுக்கு அசாந்தியிலிருந்து சாந்தி கொடுக்கணும், அதிருப்தியில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு அதிருப்தியிலிருந்து என்ன பண்ணணும்? திருப்தி கொடுக்கணும். ஆகவே உலக சேவைக்கு நீங்கள் தேவைங்கிறார் பாபா. அதனால் உலகத்தில் நீங்கள் ரொம்ப பிரியமானவராக இருக்கீங்க. ஸ்லோகன், आप हीरे तुल्य आत्माओं के बोल भी रतन समान मूल्यवान हो. நீங்கள் வைரத்துக்கு சமமான ஆத்மாக்கள், உங்களுடைய வார்த்தைகள் கூட ரத்தனத்துக்கு சமமாக மதிப்பு மிக்கதாக இருக்கிறது. பாபா இன்னைக்கு அவ்யக்த இஷாரா கொடுக்குறாங்க. जो सर्व प्राप्तियों के नशे में सदा हर्षित रहते हैं, उनका मन वाणी और कर्म
सर्व आत्माओं को खुशी का दान देता रहेगा. யார் அனைத்து பிராப்தியினுடைய நஷா, அதாவது சதா மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்களோ அவர்களுடைய மனம், பேச்சு மற்றும் செயல் இவைகள் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சந்தோஷத்தின் குஷியினுடைய தானத்தை அவர்கள் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். वह किसी भी आत्मा के प्रति बाप समान दुखहर्ता सुखकर्ता सदा बेगंबूर का बादशाह अनुभव करेगा. அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் பாபாவுக்கு சமமாக துக்கங்களை அகற்றி சுகம் தரக்கூடிய சதா கவலையற்ற ராஜாவின் அனுபவம் செய்வார்கள். பாதுஷாக அர்த்தாத் தாத்தா. ராஜா என்றாலே வள்ளல். அச்சா. ஓம் சாந்தி.